வணக்கம். வெல்கம் டு ராஜா ஜோதிடம். இன்னைக்கு நம்ம மகர ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. முதல்ல வேலையில் இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த சூரியன் புதனோட சேர்க்கை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை நல்லா இருக்குதுங்க. ஆல்ரெடி நான் ஒரு வேலையில இருக்கிறேன் சார், வேற வேலைக்கு நான் போலான்ட்டு இருக்கேன், நல்ல சம்பளத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதுவுமே கண்டிப்பா கிடைக்குங்க. எதிர்பாராத நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும். அந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க, எதிர்பாராத நேரத்துல. ஏன்னா அந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. அப்படிங்கிறப்போ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அது மிகப்பெரிய லெவல்ல கண்டிப்பா பெரிய லெவல்ல சக்சஸ் கண்டிப்பா அடைவீங்க. சரிங்களா? அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த புதன் பகவான் அப்படிங்கிற ஒரு 6ஆம் அதிபதி, அவர் 6ஆம் இடத்துல ஆட்சி அடைஞ்சிருக்கிறதுனால நல்லா இருக்குதுங்க. முக்கியமா இந்த ஐடி செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த பதவி உயர்வு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. உங்க பேர்ல அந்த லிஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஆனா திடீர்னு எதிர்பாராத நேரத்துல உங்க பேர் அங்க ஹைலைட் ஆகும். இவருக்கு நம்ம அந்த சான்ஸ் கொடுக்கலாமே, கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அப்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்குது அப்படிங்கிறத மகர ராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஆல்ரெடி வேலையில இல்ல சார், ஒரு வேலை தேடிட்டு இருக்கிற சார், ஒரு வேலை இருந்த சார், அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், ரிசைன் பண்ணிட்டேன், ஒரு வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்குதுங்க. முதல்ல ஒரு 15 நாள் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்குது, நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து தொழில் செய்யற நபர்களுக்கு மட்டும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல பெரிய முயற்சியை எடுக்க வேண்டாம். இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போய்க்கோங்க. இல்ல சார் நான் புதுசா ஒரு தொழில் தொடங்கலான் இருக்கேன்னா வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி யாருங்க? சுக்கிர பகவான். அவர் 8ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால நீங்க போட்ட முதலீடு காணாம போயிருங்க. சரிங்களா? அதனால அவசரப்படக்கூடாது. என்னடா இவ்வளவு நெகட்டிவா பேசுறான்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. நான் ரியாலிட்டியே சொல்றேன். போட்ட முதலீடு காணாம போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. அந்த 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல எப்பெல்லாம் ஒரு தொடர்புல இருக்கிறாரோ அந்த இடத்துல சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள், ஒரு இழப்பீடு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. சரிங்களா? அதனால ஒரு இழப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அவசரப்படாதீங்க. ஒரு விஷயத்த பெரிய லெவலுக்கு ஆஃப் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. இந்த டைம் பீரியட்ல பிசினஸ் இருக்குதா அப்படியே ரன் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்பேன்ஷன் பண்றது, இந்த விரிவாக்கம் பண்றது, இல்ல வேற பிரான்ச் ஓபன் பண்றது, அது எல்லாமே இந்த டைம் பீரியட் சாதகமான மாதம் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டாலே 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க. நல்லா நல்ல அமைப்பு தாங்க, பிரச்சனை இல்லை. பொருளாதாரம் நல்லா இருக்குது. இந்த 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கரெக்டா கால்குலேட் பண்ணி ஒரு எஃபர்ட் எடுப்பீங்க, அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். சரிங்களா? ஒரு முயற்சி அப்படிங்கிறத கரெக்டா பிளான் பண்ணி எடுப்பீங்க, அது மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். பொருளாதாரத்துல எந்த ஒரு தடையுமே இல்லைங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட்ல 2ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல கேது பகவான், ஜூலை 5ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் கேதுவோட தொடர்பு 8ஆம் இடத்துல இருக்குங்க. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க. இதனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தான் வரும். பெருசா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது நல்லா இருக்கும். இன்னொரு விஷயத்த மட்டும் சொல்றேங்க. மகர ராசி அன்பர்கள் இந்த குடும்பத்துல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாயவே திறந்துடாதீங்க, வாயவே ஓபன் பண்ணிடாதீங்க. கப்பு சுப்புன்னு அமைதியா இருந்துருங்க. என்ன நடந்தாலும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் அப்படின்னு ஒரு காமெடி இருக்குது இல்லைங்க, எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட எல்லாத்தையுமே ஒப்படைச்சிருங்க. இந்த டைம் பீரியட்ல தேவையில்லாம ஒரு ஆர்குமெண்ட் கிரியேட் பண்ண வேண்டாம், வாயே திறக்க வேண்டாம், அமைதியா இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச வலிமையோடு இருக்கிறாருங்க. உங்க ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க. இது அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். சரி சார், எப்போ இந்த அமைப்பு நல்லா இருக்குது, எங்களுக்கு எப்போ திருமணம் அமையறதுக்கான நேரம் ஒரு காலங்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டீங்கன்னா, முக்கியமா இந்த ஜூலைல 1ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. முதல் பகுதி நல்லா இருக்குது. அந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு விஷயத்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்க, திருமணத்துக்காக டேட் பிக்ஸ் பண்றீங்க, என்கேஜ்மெண்ட்டுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்க, நல்லா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு தடை அப்படிங்கிறது ஏற்படுங்க, கண்டிப்பா நடக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்றீங்க அப்படின்னா தடை ஆகிக்கிட்டே இருக்குங்க. காரணம் என்னன்னா அந்த 7ஆம் இடத்துல குரு பகவானோட சேர்ந்து உங்களுக்கு சூரிய பகவான் வருவாருங்க. அவர் தான் உங்களுக்கு அட்டமாதிபதி. யாரு? சூரியன். அப்போ எப்பெல்லாம் 8-7 தொடர்பு இருக்குதோ ஒரு திருமணத்துல சின்ன ஒரு தடை, ஒரு ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ முதல் 15 நாள் 16 நாள் நல்லா இருக்குது. அந்த டைம் பீரியட் ஒரு முயற்சி எடுங்க, நல்லா இருக்குதுங்க. இதுக்கு அடுத்து ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்ல ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது வருங்க. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது காதலுங்க. அந்த இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஒரு கோபம், ஒரு வேகமா ஒரு முடிவெடுக்க வேண்டாம். இந்த டைம் பீரியட்ல நான் வீட்டுல சொல்றேன்னா ஓகேங்க, சொல்லலாம்.
பட் நீங்க உங்க சைட்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, உங்களோட பார்ட்னர், உங்களோட எதிர்காலத்துல வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து எப்படி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கறத நீங்க முதல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃபியூச்சரை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல போய் ப்ரொபோசல் கொடுக்கறது நல்லா இருக்குங்க. அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கறது என்னோட கருத்தா இருக்குதுங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த டைம் பீரியட்ல ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, நல்லா இருக்குதுங்க. இந்த முதல்ல ஒரு 15 நாள் வந்து இந்த டைம் பீரியட்ல நல்ல சூப்பரான மாற்றங்கள் இருக்குதுங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே அற்புதமான ஒரு ரிசல்ட் கண்டிப்பா உங்களை தேடி வருங்க. சூப்பரா இருக்குதுங்க. மாணவர்களுக்கு ரொம்ப எல்லாமே நல்லா இருக்குதுங்க. என்ன ஒரு விஷயம் பாத்துட்டீங்கன்னா, சின்ன சின்ன ஹெல்த் ட்ரபிள்ஸ் அப்படிங்கிறது வருங்க. அதை மட்டும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிட்டு நல்லா இருக்கும். அவசரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, ஒரு வேகத்துல ஒரு முடிவெடுக்க கூடாது அப்படிங்கறத மட்டும் மாணவர்கள் மாணவிகள் புரிஞ்சுக்கோங்க. இந்த சூரியன் புதன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் சொல்லுவாங்க. அப்படிங்கறதுனால படிப்பு நல்லா இருக்குங்க, ஒரு முயற்சி பண்றீங்க, நல்லா இருக்குதுங்க. ஒரு போட்டி தேர்வு, எழுத்து தேர்வுல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்க, கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரியான கட் ஆஃப், நீங்க நினைச்ச மாதிரியான மார்க் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த டைம் பீரியட் இந்த சுக்கிரன் கேதுவோட இணைவு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய டிப்ரெஷன் அப்படிங்கிறது இருக்குங்க. சார் அது எனக்கு ஆல்ரெடி இருக்கு சார், வேற விஷயத்த சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்பீங்க. கொஞ்சம் மட்டும் இதை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு பகவான், இந்த 8ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். இல்ல எதுவுமே பிரச்சனையே இருக்காது, ஆனா அந்த பிரச்சனையை நீங்க வந்து ஊதி பெருசாக்குவீங்க. ஸோ தப்பா எடுத்துக்க வேண்டாம், இந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கறதுனால எதையுமே ஒரு பெருசா ஒரு ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு மூவ் ஆன் ஆகி போய்க்கிறது நல்லா இருக்குங்க. சரிங்களா? இந்த டைம் பீரியட்ல அந்த கோபம் அப்படிங்கிறது வேண்டாம். அந்த 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுவை பார்க்கிறாருங்க. அதனால அந்த கோபம் வேகம் வேண்டாங்க. பிரிவுக்கு எந்த ஒரு, அதாவது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து பிரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. குடும்பத்துல எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு மன அழுத்தம், ஒரு வருத்தம், ஒரு குழந்தைகளை பத்தி ஒரு கவலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பையன் எப்படி மார்க் வாங்க போறான், எந்த காலேஜ்ல சேர போறான், இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறா, வேலை வாங்கி எப்படி அவனுக்கு கல்யாணம் பண்றது அப்படின்னு குழந்தைய பத்தி முக்கியமா கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க இந்த டைம் பீரியட்ல. அவரை நோக்கி, குழந்தை பையனா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி, எப்படிதான் கட்டி கொடுக்கறது, இல்ல எப்படி எந்த மாதிரி ஒரு புள்ளதான் நம்மளுக்கு தேடி வருமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்களுக்கான ஒரு பயம், வருத்தம் அப்படிங்கிறது உங்க குழந்தைகள் ரீதியாக உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. நீங்க எதை பத்தியுமே கவலைப்படவே தேவையில்லை, எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் அந்த ஒரு ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ஹெல்த்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த டைம் பீரியட்ல ஹெல்த் ட்ரபிள்ஸ் பெருசா இல்லைங்க. 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலயே ஆட்சி அடைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அது கூட வந்து சில பேர்த்துக்கு இந்த ஹீட்னால பைல்ஸ் கண்டிப்பா ஏற்படலாம். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதுவும் முக்கியமா இடது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா ஏற்படுங்க. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. பெருசா ட்ரபிள் அப்படிங்கிறது இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவானால நிறைய வந்து ஃபுட் இன்டேக் பண்ணிக்கிறது, ஒரு டயட் கண்ட்ரோல் இருக்காதுங்க. கிடைச்சதால அள்ளி போட வேண்டியதுதான். அப்படி சாப்பிட்டீங்கன்னா ஃபேட்டு, கலோரிஸ் அதிகமாகும். கொஞ்சம் இதை மட்டும் டயட் கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பரான நியூட்ரிஷனான ஒரு ஃபுட் எடுத்துக்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து சீனியர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த டைம் பீரியட்ல 60 வயசு மேல இருக்கிற நபர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? நல்லா இருக்குது சார், 7.5 சனி முடிஞ்சதுங்க, ஹெல்த்ல ஆல்ரெடி நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்தா ரெக்கவர் ஆயிருப்பீங்க, இல்ல ஆகிக்கிட்டு இருப்பீங்க, எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இந்த டைம் பீரியட்ல தொழில் ரீதியாக எதுவும் பெருசா ஒரு முடிவெடுக்க வேண்டாம், ஒரு பெரிய முதலீடுகள் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. உங்க குழந்தைகளை வந்து நினைச்சிட்டு சின்ன சின்ன கவலைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. இவன் என்னடா ஒரு வேலைக்கு போறான், அது நிரந்தரமா இல்ல, ஒரு வேலையை விட்டு வந்துட்டானே, அடுத்து என்ன பண்ண போறான் அப்படிங்கிற சின்ன ஒரு பய உணர்வு அப்படிங்கிறது இருக்குங்க. கவலையே பட வேண்டாம், எல்லாமே சரியாயிரும். அதுக்கான நேரம் காலம் கண்டிப்பா கூடி வருங்க. இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. அந்த ஒரு பதட்டத்தையும் அந்த ஒரு வருத்தத்தையும் கோபத்தையும் விட்டுட்டு மற்றது எல்லாம் முயற்சி பண்ணுங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். சரிங்களா? ஆல் ஓவரா பார்க்க போயிட்டோம்னா எல்லாமே நல்லா இருக்குதுங்க. மகர ராசி என்பவர்களுக்கு அந்த அந்த துணிச்சலை மட்டும் விட்டுறாதீங்க. துணிவோட ஒரு விஷயத்த போராடுங்க, கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு முயற்சி, பல மடங்கு ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது பெரிய லெவல்ல கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படிங்கிறத மகர ராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன ஹெல்ப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வீடியோஸ் எல்லாருமே பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.